ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பிக் பாஸோட 65வது நாள் எபிசோட் முடிஞ்சிருக்கு. அதில் பிக் பாஸ் அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாருன்னா, ஒரு டீம் ரோபோவாகவும் இன்னொரு டீம் ஹியூமனாகவும் இருக்க சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஹியூமன் டீம் ரோபோ டீமோட எமோஷன்ஸை டச் பண்ணணும். அதாவது அவங்கள கோவப்பட வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதான் அந்த கேமோட மோட்டிவ். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஹியூமனாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவங்களோட எஃபோர்ட் போட்டு அந்த ரோபோஸ் அவங்களோட எமோஷன்ஸ் வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அர்ச்சனாவோட. ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம், ஒரு 1 hour ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி என்னோடய எமோஷன்ஸோடு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. என்னோடைய கோபன்ற எமோஷனை வெளியே கொண்டு வரதுக்கு உனக்கு எங்கள் அப்பாவை இழுத்து தான் நீ காட்டணுமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிருந்தாங்க. ஆக்சுவலி ஒருத்தரோட பர்சனல்குள்ளே போய் தான் நம்ம எமோஷன்ஸ் வெளியே கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த காலர் டாஸ்க் கேம் இருந்தப்போ பாலாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் கால் இருந்தது. அதில் அர்ச்சனா காலராகவும் பாலா கஸ்டமர் கேர் சர்வீஸ் பண்ணுறவராகவும் இருந்தார். அப்போ அந்த கேம் அப்போது அர்ச்சனா சொன்னாங்க, நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நேம் எழுதியிருக்கீங்கல்ல, அதை நீங்கள் எனக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ பாலா கொஞ்சம் தயங்கினாலும் கடைசியில் அந்த அவரோட பட்டன் கழட்டி அந்த நேமை அவர் காமிச்சார். அது ஷோவில் காட்டலை. அப்போ அர்ச்சனா சொன்னாங்க, நான் நீங்கள் கோவமானோம் அப்படின்றக்காண்டி தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா பாலாவுக்கும் அது பர்சனல் தானே. ஸோ பர்சனலோட அப்போ அர்ச்சனாவும் விளையாண்டுருக்கக்கூடாது இல்லையா? அப்போது அர்ச்சனாவுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு அது தக்காளி சட்னியா? என்னோடய கருத்தை நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தோணி இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.